புள்ளையா துளி போட்டு செயலதையும் தொடங்கு அழியாத பெருஞ்செல்வம் அவனே அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே தில்லையானந்த கூத்தனின் மகனே புள்ளையா துளி போட்டு செயலதையும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து வழியன்றி வேலன் அவன் திகைத்தான் வழியன்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைபிடிக்க நினைத்தான் வழியன்றி வேலன் அவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைபிடிக்க நினைத்தான் மறந்துவிட்டே அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்டே அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சிதனை கொடுத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சிதனை கொடுத்தான் புள்ளையா துளி போட்டு செயலதையும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து கேட்டவர்க்கு வாழ்வளிக்கும் பிள்ளை கேட்டவர்க்கு வாழ்வளிக்கும் பிள்ளை அதை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டவர்க்கு வாழ்வளிக்கும் பிள்ளை அதை கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டும் என்ன நடக்கும் ஆட்டம் என்ன பாட்டும் என்ன நடக்கும் அவன் ஆட்டம் என்று எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டம் என்று எவ்வாறு நடக்கும் துளி போட்டு செயலதையும் தொடங்கு புள்ளையா துளி போட்டு செயலதையும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வாழ்வு துயர் யாவும் முன் நின்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் துயர் யாவும் முன் நின்று தடுக்கும் அஞ்சே உன் திருநாமம் சொலிக்கும் அஞ்சே உன் திருநாமம் சொலிக்கும் அதில் அசைந்து வரும் அருள்மணிகள் ஒலிக்கும் அதில் அசைந்து வரும் அருள்மணிகள் ஒலிக்கும் புள்ளையா துளி போட்டு செயலதையும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து புள்ளையா துளி போட்டு செயலதையும் தொடங்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களே புள்ளையாறு பட்டில் வசிக்கும் நாயகா உடங்குடியில் வாழியங்கள் முத்தாளம்மா பாட்டெடுத்து தரையங்கள் பச்சையம்மா வேண்டு வரம் தருவாய் என்றாயே வெட்காளி அம்மா அட ஒன்னை எண்ணி பாவலனா ஆத்தாட வந்தே பாக்கு வெத்தள மாத்தனே பார்வதிய பாக்கனே பாக்கு வெத்தள மாத்தனே பார்வதிய பாக்கனே நாக்கு செவக்க போடனே ஆளு கிழமை பாக்கனே ஏண்டியம்மா உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்து விட்டா ஊரு ஒத்துக்குமா மாமனுக்கு ஆசமத்திடுமா அவ வாக்கப்பட்டு சேரும் முன்னே திரேகம் வத்திடுமா பாக்கு வெத்தள மாத்தனே
ஆளு இல்லையடே நான் 100 சபைய பார்த்து வந்த வண்டி என்னை அடக்கி வைக்க ஆளு இல்லையடே பாக்கு வெத்தல மாத்தனு பார்வதிய பார்க்கணும் நாக்கு செவக்க போடனு ஆளுங்கிழமை பார்க்கணும் வேண்டியம்மா உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா ஊரு வந்துக்குமா நம்ம பேச்சியம்மா மனசு வச்சாலே பாட சொல்லி வர கொடுத்தாலே என்ன ஊருலகம் போக வச்சாலே உசுருள்ள வர பாட வச்சாலே பாக்கு வெத்தல மாத்தனே பகதிய பார்க்கணும் நாக்கு செவக்க போடனே ஆளுங்கிழமை பார்க்கணும் வேண்டியம்மா உனக்கு சம்மதமா கூட வந்து சேர்ந்துக்கிட்டா ஊரு ஒத்துக்குமா மாமனுக்கு ஆசை முத்திடுமா அவ வாக்கப்பட்டு சேரும் முன்னே ரேக வத்திடுமா தானே தண்டன தந்தானே தனதான தன்னே தான தன்னே தண்டன தந்தானே தான தன்னே தண்டன தந்தானே தனதான தன்னே தான தன்னே தண்டன தந்தானே மாலை அணிவித்து மரியாதை பொன்னாடி பற்றிய கிராமத்தவர் பங்காளிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ கொட்டகை அமைப்பாளர் ராமர் அவர்கள் மேடைக்கு வரவும். நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை பற்றிய மாலை அமைத்த கிராம பொதுமக்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். பூவாடக்காரி பொன்னழகே உனக்கு பொங்கலொன்னு வச்சே பாக்கிய எனக்கு மீங்கார தெருவல்லா மீன் வாசமடிக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நெய் வாசமடிக்க ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச வாரியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச வாரியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேணா இன்னு விட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச வாரியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேணா போடியம்மா
மிக்க பெரியோர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் அருமை தாய்மார்களே, நாடக கலை அரசியர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, விழா கமிட்டியாளர்களே, பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே மற்றும் இந்த நாடகத்துக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கட்டி காக்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது நாடக கலைக்குழு சார்பகம் எனது நாடக அமைப்பாளர் ஏன்னா அந்த நாடகம் அமர்த்தினவனையே அருமை என்னார் மாதவன் இயற்கை ஐந்தார். அந்த நாடகத்தை இப்போ அமைப்பாளராக அருமை அண்ணா என்எஸ்டி கார்த்திக் அவர் இதை செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அமைப்பாளராக. அவர்களுக்கும் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, வணக்கம், வெல்கம், நமஸ்தே, நமகுஸ்கா. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எப்பவும் 10 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். ஆமா தம்பி, உங்க ஆர்வத்தால 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம். மணியை பாருங்க, என் வாட்சி 7 மணிக்கு நின்று போச்சு. அதோட சந்தோஷப்படும், அதுக்கு மேல போகாம. நாடக அரசு பொதுவா கலகலன்னு இருக்கணும். ஆமா அங்க பாரு, அவன் என்ன சண்டைக்காரனை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. பாக்காதீங்க, அங்க பாரு அவன் வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி இங்கிட்டு திரும்புறாங்க பாரு. நாடக அரசு எப்படி இருக்கணும்? இப்ப 50,000 விட்டு உழவு மாடு வாங்குறோம். உழவு மாடு வாங்கி உழவுல பூட்டி ஓட்டும் போது ஒரு மாடு அட்டை தார்க்கம் போச்சு குத்தி அப்பனு உழவுல திருப்புறோம்ல, அது மாதிரி நாங்க சொன்னிட்டாலும் ஏன் பப்பன் நல்லா செய்ப்பா. என்னப்பா தொழிலப்பா, ஏ கோமாளி நல்ல ஆட்டுப்பா. என்னத்த அட தொழிலப்பா. அப்ப நீங்க எங்களை கலப்பணும். நீங்க வட்டல வந்து கவுட்டுக்குள்ள கைய வச்சுக்கிட்டு இவர் நல்லா இல்ல, அவர் நல்லா இல்ல, இவர் வந்து இதை பண்ணுவாரு, அவர் வந்து அப்படி பண்ணுவாரு அப்படின்னு வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சோன்னு பேசக்கூடாது. வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள பத்தா உடம்புக்கு கேடு. யாரு உடம்புக்கு? புள்ள பக்கிறவங்க உடம்புக்கு தான். புள்ள பக்கிற தாய்மார்கள் எல்லா தாத்தா இருக்கிறீங்க. புள்ள மட்டும் சோடா பாட்டில் மாதிரி சவலை வாஞ்சியே உறக்குது. அத குளுக்கோஸ் போட்டு தேர்த்து தம்பி, குளுக்கோஸ்ப்பா. குடுப்ப குப்பரடிச்சு படுத்துறது. ஏன்னா இப்ப உள்ள சின்ன பசங்க வாயை கொடுத்துறாங்க தம்பி. ஐயோ பிரட்டி விட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த ஐயா போலி அந்த அண்ணன் உட்காந்துருக்காரு பாருங்க. ஐயா போலி பெரியவங்கள்ட்ட கேளுங்க, ஐயா இந்த ரூட் எங்க போகுது, இந்த பஸ் எங்க போகுது, வாஸ்தவமான பதில் சொல்லுவாங்க. தம்பி இது காரியாபட்டி போகுது, இது அருப்புக்கோட்டை போகுது, இது விருதுநகர் போகுது, இது மதுரை போகுதுன்னு வாஸ்தவமான பதில சொல்லுவாங்க. இந்த அரட்டி கிட்ட கேளுங்களே, அந்த சின்ன பசங்க கிட்ட உனக்கு விளக்கமா சொல்லணும். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. தம்பி இந்த ரூட் இந்த பஸ் எங்கடா போகுது, போற பக்கம் தான் போகுது. அட எங்க போகுது, ஆளுகளை ஏத்தத்தான் போகுது. அட எங்கடா போகுது, தார் ரோட்ல தான் போகுது. பேச முடியல, ஏன்னா அவ்வளவு டேலண்ட் டெவலப், நக்கல் நையாண்டி கேலி கிண்டல், பேச முடியல. ஒரு ஆசிரியர் கேட்கிறாரு, என்னன்னு தம்பி கல்ல மேல தூக்கி எறிஞ்சா ஏன்டா கீழே வருது? சார் பிடிக்க ஆள் இல்ல சார். அதுக்கு போகுது. தம்பி அதை சரி அதை விட்டு தள்ள. கடலுக்குள்ள கல்ல போட்டா ஏன்டா முக்குது? அதுக்கு நீச்சு தெரியாது, நீச்சு தெரியாது சார், பேச முடியல. ஆமா, என் வீட்டுக்கு எடுத்த வீட்டுல 5 வயசு சரி 2 பசங்க கோழி குண்டு விளையாடுறாங்க. சரி என்ன விளையாடுறாங்க? கோழி குண்டு. ஒருத்தன் பேசிக்கிறான், டே எங்க தாத்தா ரொம்ப நல்ல வர்றா. சரி எங்க தாத்தா நல்ல வர்றா, ரொம்ப நல்ல வர்றா, பொடி கூட போட மாட்டாரா. இன்னத்தான் சொல்றேன், என்னன்னு டேய் போடா டே. அதோட எங்க தாத்தா ரொம்ப நல்லவர் தெரியுமா, டவுசர் கூட போட மாட்டாரா. பேசிக்கிறாங்க. நேத்து ரேஷன் கடையில ஒரு பையன் அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன். நான் சும்மா இருக்க கூடாது, தம்பிங்க வாடா ரேஷன் கடையில என்ன போறாங்க அவன் நான் கேட்கறேன். அவன் சொல்றேன் அரிசி போடுறாகோ பருப்பு போடுறாகோ, நான் சும்மா இருக்க கூடாது. ஏன்டா தம்பி உளுந்து போடுறாங்களோன்னு அவன் சொல்றேன் அண்ணே உட்கார்ந்துதான் போடுறாங்க. வாத்தியாரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரியா, ஒரு பையன் கொரட்டை விட்டு தூக்கிட்டான் பெஞ்சிலேயே. பக்கத்துல உள்ள இங்க வாடா டேய், இவன் இனிமே கொரட்டை விட்டு தூங்க கூடாது, இந்தா உனக்கு 10 ரூபா பாத்துக்கடான்னு 10 ரூபாயை கொடுத்துட்டாரு ஆசிரியர். அடுத்த நாள் வந்து பாடம் நடத்துறாரு ஆசிரியர். மறுபடியும் கொரட்டை வர்றான் பக்கத்துல இருந்தவன். அவனை கூப்பிட்டுட்டே இங்க வாடா, உனக்கு நேத்து 10 ரூபா கொடுத்தேன், பக்கத்துல தூங்காம இருக்கணும்னு. ஏன் பாத்துக்கல சார்? அவன் 20 ரூபா கொடுத்துட்டான் சார். பேச முடியல. இந்த ஸ்கூல்ல பாருங்க 7 9:30 மணி 10 மணிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும். இவங்க 7 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருவாங்க. ஆசிரியர் கேட்பாரு, டேய் ஏன்டா
10 மணிக்கு கூடுற பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களே ஏன்டான்னு கேக்குறாரு. அதுக்கு சொல்றாங்க பசங்க, வீட்டுல எங்க அம்மா அப்பா தொல்லை தாங்க முடியல சார். அப்புறம் ஏன்டா 4 மணிக்கெல்லாம் போறீங்க? உங்க தொல்லை தாங்க முடியல சார். டேய் தம்பிகளா, எழுத்துக்கள் 3 வகைப்படும். ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து. இதெல்லாம் கேட்கணும்னு எங்க தலையெழுத்து. பேச முடியலங்க. அப்படி பேசுறாங்க. இந்த ஸ்டடி பல்லு 8 மணிக்கெல்லாம் அடிச்சிடும். பீனு ஒருத்தர் இருப்பாரு ஸ்கூல்ல, 8 மணிக்கெல்லாம் ஸ்டடி பல்லு அடிச்சிருவாரு. இந்த பசங்க சொல்லுவாங்க, இவனை ஒரு பாம்பு கடிக்க 8 மணிக்கெல்லாம் அடிச்சுட்டாங்க பல்ல, 4 மணிக்கு அடிக்கும் போது அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும். அவ்வளவு சந்தோஷம். அடுத்த பையனை கூப்பிட்டே, தம்பி டேய் உனக்கு என்னடா பிடிக்கும்? எனக்கு மலையில நனைஞ்சா சளி பிடிக்கும் சாருங்கிறேன். பேச முடியலையா? அவ்வளவு டேலண்டா பேசுறாங்க, டெவலப்பா பேசுறாங்க. நேத்து ஒருத்தர் வந்து மல்லிகை கடையில, ஐயா ஒரு 5 கிலோ வெங்காயம் கொடுங்க. என்ன 5 கிலோ வெங்காயம் கொடுங்க. மல்லிகை கடைக்காரரு கேட்கிறாரு, ஐயா சின்ன வெங்காயமா இல்ல பெரிய வெங்காயமா? ஐயோ பெரிய வெங்காயம் ரொம்ப கனமா இருக்கு, வெயிட்டா இருக்கு. சின்ன வெங்காயம் தானே கொடுங்க. ஏன்னா 2 ஒரு வெயிட் தான். பேச முடியலையா? எனக்கு விழுக்குனதுக்கு போட்டுருச்சுரா, பேச முடியல. ஏன்னா அவ்வளவு டேலண்ட், டெவலப், நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல், பேச முடியல. டேய் தம்பி, அடுத்த பையனை கூப்பிட்டாரு. டேய் தம்பி, தமிழ்நாட்டுல வத்தாத நதி எதுடா? சார் கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற சுரேஷ் மூக்கு சாருங்கிறேன். ஏன்னா அவன் வந்ததுல இருந்து குர்ரு குர்ரு கொர்ரு கொர்ருன்னு மூக்குல இழுத்துக்கிட்டே இருப்பேன். பேச முடியல. அவ்வளவு டேலண்டா பேசுறாங்க. பசங்க மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுல பிறந்த ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளை கூட ரொம்ப விவரமா இருக்குது. அது எப்படின்னு? ஒரு ஊருக்குள்ள திருட போட்டுட்டேன். திருட எப்ப போவேன்? இரவு நேரத்துல போவேன். இரவு நேரத்துல போவேன். இவன் பகல் 12 மணியே பிள்ளை போட்டுட்டாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் காடு கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளை மட்டும் நடு ஊருக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கு. இந்த திருட நேரா போனதே இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு, வாமா உங்க நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அன்பா கேக்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அதுக்கு தகுந்த அப்படி ஒரு ஐஸ்கிரீம் இருக்காரு. எங்க ஊர்ல அப்பளம் விக்கிறாருங்கறேன். அப்பளம் விக்கிறாரு. ஐஸ்கிரீம். ஆமா. ஏன்டா கோழி முட்டை விக்கலையா? நாளைக்கு விக்கிறேனாரு. ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த திருட அந்த பொண்ணை கேட்டேனே, அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, நகை எங்க இருக்குன்னு சொல்றாங்க. திருடனுக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்கு நகை கிடைக்க போகுது. சரி போனா போய் 10 ரூபா தானே அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி இந்த பொண்ணு கையில கொடுக்குறான். இந்த பொண்ணு வேகமா சாப்பிடுது. சாப்பிட்டு முடிஞ்சதுங்க திருட ரொம்ப சந்தோஷமா கேட்கிறேன், எங்கம்மா இருக்கு நகையெல்லாம் சொல்லுடா அப்படிங்கிறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, நகை எங்க இருக்குன்னு சொல்றாங்க. திருடனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நமக்கு நகை கிடைக்க போகுது. ஆமா இன்னொரு 10 ரூபா போயிட்டு போகுது. அப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி இந்த பொண்ணு கையில கொடுக்குறேன். இந்த பொண்ணு வேகமா சாப்பிடுது. சாப்பிட்டு முடிஞ்சதுங்க திருட ரொம்ப சந்தோஷமா கேட்கிறேன், எங்க மறக்கு நகையெல்லாம் சொல்லுடா அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நகையெல்லாம் அடவு கடையில இருக்குது, இருக்கிறத தான் சொல்ல. 2 ஐஸ்கிரீம் வாங்கி திரும்பிடு. அவ்வளவு விவரமா இருக்குது. நம்ம நாட்டுல போறது 10 வயசு கூட. தம்பிகளா நீங்க எல்லாம் அறிவாளிகள், நீங்க 2 பேரும். என்னடா அங்கிட்டு 3 பேர், அங்கிட்டு ஒரு மூர்த்தி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, இங்கிட்ட 2 பேரும் சேர்ந்து உட்காருங்கடா. கடவுள் மனிதனுக்கு எத்தனை அறிவு கொடுத்திருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பேன். ஏன்டா 7ஆம் அறிவு படம் பார்த்தியா? மனிதனுக்கு மட்டும்தாங்க 6ஆவதாக பகுத்தறிவை கொடுத்திருக்காரு கடவுள் பிரம்மதேவர். ஏனே? என்ன மண்ணுக்கு 1 அறிவு, மரஞ்செடி தாவர இனத்துக்கு 2 அறிவு, புழுப்பூச்சிக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6ஆவதாக பகுத்தறிவு கொடுத்திருக்காரு கடவுள் பிரம்மதேவர். ஏங்க பகுத்தறிவை கொடுத்திருக்காரு? மனிதனை சிரிக்க தெரிந்தவன், சிந்திக்க தெரிந்தவன், பேச தெரிந்தவன், நிதானிக்க தெரிந்தவன், இன்னது செய்வோம் செய்யக்கூடாது சிந்திச்சு செயல்பட்டு செய்யறதுக்கு தான் 6ஆவதாக நமக்கு கடவுள் பிரம்மதேவர் பகுத்தறிவை கொடுத்திருக்காரு. சில பேர் பகுத்தறிவை கடைபிடிக்கிறதுங்க, தண்ணியை போடுறது, பிரச்சனையை போடுறது, தேவையில்லாத சண்டையை போடுறது, அப்புறம் ஸ்டேஷன் போய் கோர்ட்டு போய் காசு பணம்லாம் செலவழிஞ்சாத்த இந்த பகுத்தறிவு வேலை செய்யுது. ஒவ்வொரு மனிதனை விட்டு கொடுக்க தன்மை வேணும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது கிடையாது, கெட்டு போனவன் விட்டு கொடுக்க முடியாது. பொறுமை கடலிலும் பெறுது, பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்குனவன் காடாழ்வான். அதற்கு தான் சொல்லியிருக்கிறார்கள், முட்டாளுக்கு முட்டாளுக்கு 1 வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி, அறிவாளிக்கு 3 வழி. அது எப்படி கேக்குறீங்களா? இப்ப ஒரு வரப்பு, ஒரு தடம் இருக்குது, பாதை. அங்க இருந்து வரவனும் முட்டாள வருவேன், இங்க இருந்து போறவனும் முட்டாள போவேன். இந்த முட்டாளு என்ன மயிருக்கு ஆகுதுன்னு நேரா போவேன். அவன் நான் என்ன மயிருக்கு ஒதுக்கணும்
அப்படின்னு அவன் நேரா வருவேன் ஆ. நேரா வந்து டம்முன்னு மோதிக்குவாங்க ஆமா. அதற்குத்தான் முட்டாளுக்கு ஒரு வழி, ஒரு வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி. எப்படி தெரியுங்களா? எப்படி? அங்கிருந்து வரவர் அறிவாளியா வருவார், ஆ. இங்க இருந்து போறேன் முட்டாளா போவேன். ஆ. இந்த முட்டாள் ஒதுங்க மாட்டேன், அந்த அறிவாளி ஒதுக்கிக்குவாரு. ஆமா. ஆக மொத்தம் அவர் போறது வழி, இவன் போறது வழி, ஆக மொத்தம் 2 வழி. அதே நேரத்தில் அறிவாளிக்கு 3 வழி. எப்படி தெரியுங்களா? எப்படி? அங்கிருந்து வரவர் அறிவாளியா வருவார், சரி. இங்க இருந்து போறவர் அறிவாளியா போவார். ஆ. அந்த அறிவாளி வர்றாருன்னு இந்த அறிவாளி ஒரு வழியில ஒதுக்கிக்குவாரு, ஆ. இவர் வர்றாருன்னு அவரு ஒரு வழியில ஒதுக்கிக்குவாரு. ஆ. ஆக மொத்தம் அவர் போறது வழி, இவர் போறது வழி, இடையில ஒரு வழி, ஆக மொத்தம் 3 வழி. மூவழியா? என்னடா தலைவலதான் பேசுறீங்க? 3 வழி. ஆ. அதற்குத்தான் சொல்லியிருக்கார்கள் முட்டாளுக்கு ஒரு வழி, அறிவாளிக்கு 2 வழி, ஆ. அறிவாளிக்கு 3 வழி. விட்டு கொடுக்கும் தன்மை வேணும்னு உதாரணம் சொல்லிட்டேன். ஆமா. இப்ப நம்ம உடம்பு இருக்குல்ல, உடம்பு, ஆ. இந்த உடம்புல உள்ள இந்த உறுப்புகள் இந்த 10 விரலுக்குமே விட்டு கொடுக்க நம்ம கிடையாது. எப்படி நான் எப்படி? சொன்னேன்? நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன். இந்த கட்ட ஒரு சொல்லிச்சா நான் தான் பெரியவன். எப்படி? ஆ. மத்தவெல்லாம் சேர்ந்து எப்படா பெரியவன் கேட்டிருக்குது. சரி. எல்லாத்தோட தடிப்பா இருக்கிறது நான் தான். சரி. இப்போ ஒரு விரல் வெட்டுறமியா, ஆ. அருவாலை பேலன்ஸா புடிச்சு வெட்டுறது நான் தான். சரி. அதான் நான் தான்டா பெரியவன் இந்த கட்ட ஒரு சொல்லியிருக்குது. சரி. இதுக்கு பேரு ஆள்காட்டி விரல். ஆமா. இது சொல்லிச்சா நான் தான் பெரியவன். எப்படி? மத்தவெல்லாம் சேர்ந்து எப்படா பெரியவன் கேட்டிருக்குது. சரி. ஒரு பொருள் கீழே கிடந்தாலும் ஒருத்தர் போனாரோ அந்த கீழே கிடக்குறத போற நீட்டுறது நான் தான்டா, அதான் நான் தான்டா பெரியவன் இந்த விரல் சொல்லியிருக்குது. இதுக்கு பேரு பாம்பு விரல். சரி. இது சொல்லிச்சா நான் தான் பெரியவன். எப்படி? மத்தவெல்லாம் சேர்ந்து எப்படா பெரியவன் கேட்டிருக்குது. வச்சு பாருங்க, எல்லாத்தரும் உயரமா இருக்கிறது நான் தான், ஆ. அதான் நான் தான்டா பெரியவன் இந்த விரல் சொல்லியிருக்குது. சரி. இதுக்கு பேரு மோதிர விரல். எதுல மோதுது? ஏன் மோதிரம் மாற்ற விரல்ப்பா. இது சொல்லிச்சா நான் தான் பெரியவன். மத்தவெல்லாம் சேர்ந்து எப்படா பெரியவன் கேட்டிருக்குது. சரி. வெள்ளம் மதிக்க முடியாத வைரம் பவுனு தங்கம்லாம் எவ்வளவு மாற்றாங்க, ஆமா. அதான் நான் தான்டா பெரியவன் இந்த விரல் சொல்லியிருக்குது. சரி. அண்ணே வில்வநாதனே, ஆ. தம்பி பாண்டி, சொல்லுப்பா. ரமேஷ், ராமசாமி, இந்த 4 விரல் சொல்லி பார்த்து ஆ. இந்த சுண்டு வலுக்கு கோவம் வந்துச்சான். எப்படி? சரி. இது என்ன சொல்லிச்சான் தெரியுமா? என்ன? போங்கடா இழிச்சா பயலுகளா. ஏய், பொம்பளை, ஆ. மரியாதை பேசு. உங்களை சொல்லல, சரி. நீங்க மாதா பிதா குரு தெய்வ ஆ. நாளிகள். 3 மணிக்கு சொல்லிருக்க கூடாது அந்த மலையில நனைஞ்சிட்டு வரணும்னு. ஆமாடாப்பா, ஏத்துறதுக்குள்ளே நம்ம பாடுபட்டு நமக்கு தானே தெரியும். இந்த விரல் மத்தவெல்லாம் சொல்லிச்சான். சரி. உங்களோட நான் தாண்டா பெரியவன் இருக்குது. எப்படி? நீ எப்படா பெரியவன் மத்த 4 விரலும் சேர்ந்து சுண்டு வலை கேட்டிருக்குது. ஆ. இப்போ ஒரு ஆலயத்துக்கு போனாலும் ஆ. ஒரு பெரியவரை பார்த்து வணங்கும் போது முன்னாடி நான் தாண்டா நிக்கிறேன், ஆ. அதனால நான் தாண்டா பெரியவனச்சான். சரி. அப்புறம் தாங்க இந்த 10 விரலும் ஒத்துமையா இருந்துச்சான். அதுக்கு தாங்க 10 விரல்ல பாடுபட்டு 5 விரல்ல சாப்பின்னு சொல்றது. இந்த நாக்குக்கு பல்லுக்கு சண்டை வந்துருச்சான். ஆ. நாக்கு நான் தான் பெரியவன் இருக்குது, பல்லு நான் தான் பெரியவன் இருக்குது. சரி. நாக்கு பல்ல நீ எப்படா பெரியவன் கேட்டிருக்குது. கடினமான பொருள் அரசி மென்னு கொடுக்கிறது பல்லு, அதான் நான் தான் பல்லு சொல்லி இருக்குது. சரி. இந்த பல்லு பிடிச்சோம் நாக்கு கோவம் வந்துச்சான். எப்படி? என்னடா கடினமான பொருளை அரைச்சி மென்று கொடுக்குற, எவ்வளவுதான் கடினமான பொருளை அரைச்சி மென்று கொடுத்தாலும் நாக்கு நான் உள்ள கிடந்துக்கிட்டு ஆ. உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா காரம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணத நாக்கு, அதான் பல்லு ஒன்னையோட நாக்கு நான் தாண்டா அப்படி நாக்கு சொல்லி இருக்குது. சரி. இந்த நாக்கு பிடிச்சதும் பல்லுக்கு கோவம் வந்துருச்சான். எப்படி? என்ன நாக்கு பெரியவன், ஆ. நீ வாட்டில உள்ள கிடந்துக்கிட்டு ஒரு கட்டிங்க போட்டவன சும்மா இருக்க முடியாம வர்றேன் முறம் கோத்தாங்க மாட்டு வந்துட்டு போயிடுறேன். ஆ. வர்றேன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறேன், அடிச்சுனா பல்ல உரைச்சு இப்படி என்ன தாண்டா கேட்கிறேன். ஆமா. அதனால நான் தாண்டா பெரியவனுச்சான். சரி. பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா நம்ம நாடகம் காலத்துக்கு தகுந்த கோலம் போடுறாங்க. ஆமா, ஆமா. இந்த உலகத்துல எவ்வளவுதான் சொந்த பந்தம் இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு முக்கியம் என்ன வேணும்? பணம்தான். பபுனாக நடிக்கும் நடராஜன் அண்ணன் அவர்களுக்கு ராமத்தவர்கள் பங்காளிகள் சார்பாக மலர் மாலை சூடி பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய நமது விழா கமிட்டியாளருக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி, வணக்கம். என்ன பார்க்க போவோம் பவுன கேட்கிறேன், பவுன கேட்கிறேன், பெண்ணை பார்க்க போவோம் பவுன கேட்கிறேன், பவுன போட்டா கூடானாலும் கட்டுக்கு இறங்குறேன், காசு இருந்தா 10 பேர் கூட சுத்துறேன், காசு இருந்தா 10 பேர் கூட சுத்துறேன், பணம் இல்லாதவனுக்கு எல்லாம் சேர்த்து ஓரம் கட்டுறேன், காசு இல்லாதவனுக்கு எல்லாம் சேர்த்து ஓரம்
இன்றைய தினம் நடக்க இருக்க நாடகம் என்ன நாடகம் என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இந்த கோமாளி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஸ்ரீ முத்தையா சுவாமி துணை, ஸ்ரீ பேச்சியம்மன் சுவாமி துணை, ஸ்ரீ சமயக்கருப்பு சுவாமி துணை, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் வெற்றிலை முருகன்பட்டி கிராமத்தில் வீட்டிருக்கும் சமயக்கருப்பு கோவில் 7ஆம் ஆண்டு உற்சக விழாவை முன்னிட்டு ராமர் தேவர் வகையறன் மற்றும் பங்காளிகள் சார்பாக நடத்தப்படும் நாடகம் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலைஞர்கள், அதாவது சமயக்கருப்பு சாமி சிறப்பு அபிஷேகம் அது முடிஞ்சிருச்சா, ராமத்தேவர் பங்காளிகள் சார்பாக அன்னதானம் அதுவும் முடிஞ்சிருச்சா, காரியாபட்டி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் கிராம நிர்வாகி அதிகாரிகள் முன்னிலையும் நடக்க இருக்கு நாடகம் பக்தி பரகசமளிக்கும் ஸ்ரீ மகமாய் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். செண்டகனமெல்லாம் தனக்கு நிகழ வெட்டி முரசு கொட்டி வீர திலக விட்டு வரும் உங்கள் அபிமானமான பாக்கி குமார் அவர்கள் இவரங்கமடையில் சிவனாகவும் பின் சேவக பெருமாளாகவும் பெரிய கருப்பாக நடித்து உங்களை பெற காத்திருக்கிறார். KS இளையராஜா அவர்கள் சின்ன கருப்பாகவும் மற்றும் சேவக பெருமாளாகவும் நடித்து உங்களை பெற காத்திருக்கிறார். வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக விளங்குவது துருவ நட்சத்திரம். அதுபோல் தமிழ்நாட்டில் எத்தனை மகமாய் இருந்தாலும் துருவ நட்சத்திரம் ஒரு சிறப்பாக விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மணப்பாறையை சேர்ந்த என் விஜய் அவர்கள் இவ்வரங்கமில் தெலுங்காயி பின் மகமாயாக நடித்தும் நம்பி பெற வருகிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி உங்கள் அபிமானமான நமது திரு ஆப்பனூரை சேர்ந்த MP வில்வநாதன் அவர்கள் ஆறுமணியம் அண்ட் பின் பாட் ராசாத்தி ஒன்னே நாப்பரளா கண்முழிச்சு ராசாத்தி ஒன்னே நாப்பரளா கண்முழிச்சு நாப்பரளா கண்முழிச்சு ராணி ஒன்னே கை கொடுச்சு நாப்பரளா கண்முழிச்சு ராணி ஒன்னே கை கொடுச்சு ராசாத்தி ஒன்னே நாப்பரளா கண்முழிச்சு நாப்பரளா கண்முழிச்சு ராணி ஒன்னே கை கொடுச்சு. அதற்கு இணையாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க விதுவான் அருமை தம்பி KS பாண்டியன் அவர்கள் மிருதங்க டோல தப்பி டபுளபை செய்ப்பார்.
நாளைக்கு வள்ளிதர்மத்துல பாத்துக்கலாம் தம்பி. பெரிய நாடகம். விட மாட்டாங்க போல இருக்கு. தலை, ஒருத்தர் கை தட்டியிருக்காரு போன பாராட்டு. அதற்கு இணையாக ஆல்டோட மாஸ்டர் வி.கே. ராமசாமி. வி கே ராமசாமியா? இந்த அவர் சகலகலா வல்லவன் நடிச்சிருக்காருல வி.கே. ராமசாமி, ஆ. கமலதாசனுக்கு அப்பாவா? முருகா, அவனை ஒன்னாலதான் வசைக்க முடியாது. அந்த யோகமா வருதுப்பா. கே.ஆர். ராமசாமி அவர்கள் ஆடுற கீழ் ரவுண்ட். சூப்பர். அடுத்து கஞ்சா. கஞ்சாவா? சிஞ்சா சிஞ்சா சரி. சிஞ்சாங்கிறதுக்கு கஞ்சானி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி சிரிக்கிறாங்க கஞ்சாங்க. இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமாக விளங்குவது தாளம். அந்த தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி இளங்கோவர்கள் அருமையாக தாளத்தை போடுவார். சைன் ஜப்பான் அனைத்து பேரையும் சொல்லிட அந்த கோமாளி பப்புருக்காரன். இதெல்லாம் தேவையா? இந்த டான்ஸ்கார பிள்ளைய சொல்லவே மாட்டேங்கிறானே. ஆமா. கூட்டிட்டு விட்டாலும் விட்டுட்டு வந்துட்டாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? இல்லை கலர் கட்டியே தள்ளிட்டு டேய் இந்தரா அங்கே உட்காந்துருக்க தான் சொல்கிறேன். டவுசர் சிப்பை போட்டுறா மொத்த பிள்ளைய சொல்கிறேன். ஆடர் அழகி அபிநக சுந்தரி காமிக்கிற கலையரசு. ஏய் ஆடல் பாடல் நடிப்பு திறமையை காமிக்கணும்னா ஆவுன்னு பொழக்கிறாங்க எல்லாம். மணப்பாறையை சேர்ந்த பி வினிதா அவர்கள் டான்சர் கமி. உண்மையிலே கொண்ட ஆசை முத்தமிய நித்தம் உண்டு. சத்தியமா சொல்லுறண்டி என் தங்க ரத்தினமே. பணமரம் துடிக்கிறடி பொண்ணு ரத்தினமே. உண்மையிலே கொண்ட ஆசை முத்தமிய நித்தம் உண்டு. சத்தியமா சொல்லுறண்டி என் தங்க ரத்தினமே.
ஐயாறு 30. பெரிய கணக்க பிள்ளை பேருங்க. ஐயா யாருன்னு சொன்னேன். டிவி வானொலி எப்பம் புகழ்பெற்று வழங்கி கொண்டிருக்கும் கிராமியல் பாடகர், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர், திரைப்பட நடிகர், மணப்பாறை சேர்ந்த அடிகன் எம்பி நடராஜன். பப்பு லொட்டு லொசுக்கு சந்து வந்து விடிகிற வரைக்கும் நான் தாங்க. நன்றி வணக்கம். அடுத்து மைக்கு குயிக்கு, டீப்பு டாப்பு, லைட் வெயிட், ஒளி ஒளி அமைக்க சிறந்த ஸ்தாபனம் செல்வி ரேடியோஸ் உரிமையாளர் வி பழனி வல்லப்பன் பட்டியா. பழனி பழனி. ஹலோ, சூப்பர் மைக்குப்பா. அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் பாட்டு போட்டு காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ஸ்டேஜில் ஏறினுமே தெரிஞ்சுக்குவோம் அந்த மைக்கு அந்த நாடகம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சூப்பர் மைக்கு. ஒளி ஒளி அமைக்க சிறந்த ஸ்தாபனம் செல்வி ஆடியோ உரிமையாளர் வி பழனி அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 நன்றி. தம்பிகளா அண்ணே, வில்லுவனா தானே ஒலிபெருக்கினா அப்படித்தானே இருக்கானே. ஆமா ஆமா. அலோன்னா இங்க அலோங்கணும், அது ஒலிபெருக்கி. ஒலி சுருக்கினா அப்படி தெரியுமா? இங்க அலோன்னா இங்க ஒலாங்க, இங்க ஆத்தானா அங்க கோத்தாங்குமா? ஊர்ல என்ன ஒலாங்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க தானப்பா இது சொன்னீங்க. ஒலி பெருக்கிப்பா, ஒலி சுருக்கி கிடையாது. மைக்கு குயிக்கு டீப்பு டாப் லைட் வெயிட் செல்வி ஆடியோ உரிமையாளர்களுக்கும் உரிமையாளர் பழனி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். கொட்டகை இந்த வட்டைகளே கிடையாது. கலையரங்க இதுல கொட்டகைன்னு போட்டிருக்கு. எங்கிட்டு போட்டிருக்காங்க? அங்கேயா? சரி சரி. கொட்டகை போட்ட ராமர் அவர்களுக்கு மேல காஞ்சிரங்குளம் காலனியை சேர்ந்த ராமர் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக அருமையா போட்டிருக்காரியா. எவ்வளவு மழை வந்தாலும் ஒரு சொட்டு உள்ள உழுவாது. மழைகளை வந்துச்சுன்னா அங்க போய் உட்காந்துக்காங்க தான், ஒரு சொட்டு கூட உழுவாது. அப்படி மேய்ஞ்சிருக்காரு பாருங்க. இங்க இருந்து தெரியுதுட்ட. ராமர் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். சாப்பாடு ஏன்னா உண்மையிலுமே நம்ம சாமிக்கு பொதுவாக சொல்கிறேன், இதான் உண்மை. நாங்கள் சரியான மழை. நேற்று அதே மாதிரி, நேற்று அருந்தாக்கி பக்கம் போது நனைஞ்சிக்கிட்டே போனோம். இன்னைக்கு ஜாமான் ஏற்ற முடியாது. அந்த மிருதங்கம்லாம் ஏற்றினா நனைஞ்சு போயிடும். அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு காலதாமதம் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் எங்களுக்கு அன்போடு உபசரித்து அன்னமளித்த நமது விழா கமிட்டியாளர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். அருமையான சாப்பாடு. தானத்திலேயே சிறந்து அன்னதானம். எனக்கு எவ்வளவோ தேடுறோம், சம்பாதிக்கிறோம், மாடி மேல மாடி கட்டுறோம், நகைய பணங்களை அணிகிறோம். பிறக்கிறப்ப யாராவது கொண்டுட்டு வர்றாமாங்க? இல்ல போறப்பத்தான் கொண்டுட்டு போறோமா? அது இல்ல. இந்த அருணா கைத்தை கூட வெட்டிட்டு தான் குழியில ஓடுறாங்க. அதை நம்ம கூட அடவு வச்சு சாப்பிடுறது மாதிரி. எவ்வளவுதான் தேடினாலும் சம்பாதிச்சாலும் மாடி மேல மாடி கட்டினாலும் நகையாபணங்களாம் அணிந்தாலும் பிறக்கிறப்ப யாரு எதுவும் கொண்டுட்டு வர்றதும் கிடையாது, போறப்ப யாரு எதுவும் கொண்டு போறதும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வயிற்றுக்காவத்தை. அதற்குத்தான் முதியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தானத்திலே சிறந்த அன்னதானம். இந்த அன்னதானத்தை வழங்கிய நமது விழா கமிட்டியாளர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். நான் போய் பிள்ளைய வர சொல்றப்பா. ஆமா ஆமா. ரெடி ஆயிடுச்சா? பாவாடை கட்டாம இருக்குதா? ஆமா ஆமா. என்னடா? ஓ ஜிகிஜிகு பாவாடையா? என் கொலையா ஆடி சுகுணா பாவாடையா? என் கொலையா ஆடி போச்சு. டான்ஸ்கார பிள்ளை பாவாடை கட்டாம இருக்குதா? ஒரு சின்ன உதாரணத்தா உங்களுக்காகத்தான் சொல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு புருஷ மண்ணாட்டி தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? என்ன? ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். ஆமா. ஒருத்தன் 3 கூட்டிக்கிட்டு அலையிறான், என்னதான் பண்றாங்களே தெரியல. ஆமா ஆமா. ஒரு புருஷ மண்டாட்டி. சரி. கட்டுன புருஷனுக்கு வந்து கேப்ப கூழு கேப்ப களி. சரி. கள்ள புருஷனுக்கு வந்து கரியஞ்சோரம் போட்டு வளர்த்திருக்கா ஒரு நாதாரி முண்டை. கள்ள புருஷன் யாரு கோச்சுக்காதீங்க தான். கட்டுன புருஷன் என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? காலைல தூங்கி எந்திரிச்சு மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சுக்கிட்டு கூலிக்கு ஏற ஓட்ட போயிடுறது. அந்த சமயம் பார்த்து இவன் பொண்டாட்டி கள்ள புருஷன் நாராயண வர சொல்லி நல்ல வெட்டக்கோழி அடிச்சு பொன்னி அரிசியை போட்டு வடிச்சு கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்டு பூஜை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை? மயிரை புடுங்கின வேலை. விளக்கமா சொல்லணும் பாக்க. இது தினசரி நடந்திருக்குதியா? எப்பவும் போல கட்டின புருஷன் காலைல தூங்கி எந்திரிச்சு மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சுக்கிட்டு கூலிக்கு ஏற விட்ட போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து இவன் பொண்டாட்டி கள்ள புருஷன் நாராயண வர சொல்லி நல்ல வெட்டக்கோழி அடிச்சு பொன்னி அரிசியை போட்டு வடிச்சு கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்டு உள்ள இருந்திருக்கிறாங்க. சரி. உழவுக்கு போன புருஷன் சாயந்தரம் எப்போ 5 மணிக்கு தான் வருவேன். அன்னைக்கு இங்கே அவளை புடிச்ச கெட்ட நேரமா நம்ம தெரியல. புருஷக்காரனுக்கு உடல்நிலை சரியில்லாம 12 மணிக்கெல்லாம் மாடு ஏறு கலப்பையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன். சரி. வரவும் கதவு சாத்திருக்குது. புருஷக்காரனுக்கு சந்தேகமாயி போச்சு. எப்பவும் நம்ம வீட்டு கதவு திறந்திருக்குமே, இன்னைக்கு உல்டாப்பா போட்டிருக்குதே அப்படி சந்தேகப்பட்டு பொண்டாட்டி பேர் சொல்லி கதவை தட்டுறான் புருஷக்காரன். அடி கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, உள்ள அந்த காது கட்டு போச்சு. சரி. ஐயா எப்பவும் என் புருஷன் சாயந்தரம் 5 மணிக்கு தானே வருவேன். இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டானே, என்ன தூக்கி போட்டு அதுல மிதிக்கலாம். எதுலயே விடுகிறாடே.
நான் என்ன வண்ண போறேன் ஆ. அப்படி இந்த சோறு குழம்பெல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு பக்குவப்படுத்திட்டு சரி. இந்த கள்ள புருஷன் நாராயண மறைக்கணுமே ஆ. அங்கிட்டு அங்கிட்டு பாத்துருக்கா வழி தெரியல சரி. இந்த வீட்டு மேல ஜாமான் தட்டலாம் போறோம் பரன் திட்டு ஆ. அந்த பரன் மாரி கள்ள புருஷன் ஒளிய வச்சுக்கிட்டான் சரி. ஒளிய வச்சிரு கதவை திறந்திருக்கிறாயா ஆ. கட்டின புருஷன் கேக்குறேன் என்னன்னு? ஏமா இவ்வளவு நேரம் கதவை தட்டுனே ஏமா திறக்கலன்னு கேக்குறேன் ஆ. அசந்து உறங்கிட்டு சொல்லி சமாளிச்சுட்டான் வேலை வெட்டியா சமாளிச்சது கட்டின புருஷனை கூப்பிட்டு ஒரு பாய விரிச்சு போட்டு ஒரு கும்பாவில 2 கட்டு கேப்ப களி 2 உருண்டை எடுத்து போட்டு பச்சை தண்ணிய ஊத்தி வரமலையா சுட்டு கொடுக்குறா கட்டின புருஷனுக்கு. சரி. அதுல பாருங்க சொல்லுங்க. அவன் கட்டுன புருஷன் அவன் கல்யாணத்துக்கு தான் சோத்து பறிக்கைய பார்த்தது. தென்னசரி கூழு கட்டிதான். சரி. பொண்டாட்டிக்காரி இந்த கூழு கட்டிய போட்டு ஆ. இந்த வரமிளகாய கையில கொடுக்கவன். சரி. இந்த வரமிளகாய கையில முடிச்சுக்கிட்டு இந்த கூழு கட்டிய கரைக்கிறேன். 2 கட்டியும் கரைக்கும் போது பாருங்க ஆ. இந்த கள்ள புருஷன் நாராயணுக்கு நாக்குனால பொன்னியரி சோறு ஆமா. அந்த ஒத்த சோத்து பருக்கி எப்படியோ தவறி இந்த கூழு கட்டியில விழுந்துருச்சு. சரி. இவன் கரைக்கும் போது சோத்து பருக்கைய பார்த்துட்டேன். சரி. புருஷக்காரன் ஆ. எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். ஆ. இவன் எப்ப சோத்து பருக்கைய பார்த்தது? அவன் கல்யாணத்தப்ப. அவன் கல்யாணத்தன்னைக்கு ஆ. இந்த சோத்து பருக்கைய எடுத்து வச்சுக்கிட்டு சரி. சந்தோஷம் தாங்காம ஆ. கடவுள் நாராயணனை நினைச்சுக்கிட்டு கடவுளை மேல பாத்துக்கிட்டு மேல ஒளிஞ்சிருக்கிறது யாரு? கள்ளபுருஷன் நாராயணன். கள்ள புருஷன் நாராயணன். ஆ. இந்த ஒத்த சோத்து பருக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஆ. கடவுள் நாராயணன் நினைச்சுக்கிட்டு கடவுளை மேல பாத்துக்கிட்டு ஆ. அடா நாராயணா ஆ. இவ்வளவு நாளைக்கு பின்னாடி சரி. உன்னை இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சோத்து பருக்கை சொல்ல மேல இருந்த புடுங்கனா அப்படி இருக்க வேண்டியதானே? ஆமா. ஐயோ நான் வரலையே உன் பொண்டாட்டி வர சொல்லி தானே வந்தேன். அதானே இது வந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ தான் சொல்லணும். சொல்லு. டேய், 14 திருட ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்குவேன். என்னைக்கு மாட்ட போறியா? என்ன மயிருக்கு? நாடக அமைப்பாளர், நாடக ஏஜென்ட், மரியாதைக்குரிய ஏன்னா தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே ஒரு தாள மாஸ்டர் ரொம்ப பொறுமை பொறுத்த பொன்னாண்டவர்னு கூட சொல்லலாம். அவர் அவ்வளவு பொறுமையானவர். இந்த நாடகத்தை வாங்கிட்டு மரணம் அடைந்து விட்டார். எங்களுக்கெல்லாம் சொல்லும் போது எல்லாத்துக்குமே கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அவர் இறந்துட்டாரு. அந்த நாடகத்தை அவருடைய சகோதரர் NST கார்த்திக் அண்ணா அவர்கள் இந்த நடிகர்கள்லாம் ஒன்று திரட்டி இன்று அமைத்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது விழா கமிட்டியாளர்கள் ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த NST கார்த்திக் அவர்களுக்கும் இறந்த நமது பாசமிகு அன்னார் மாதவன் அவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 வணக்கம். நான் போய் பிள்ளைய வர சொல்கிறேன். இப்படிக்கு ராமர் தேவர் வகையறார் மற்றும் பங்காளிகள், கிராம பொதுமக்கள், வெற்றிலை முருகம்பட்டி அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். இன்னைக்கு நமக்கெல்லாம் முதல் தெய்வம் யாருப்பா? யாருப்பா சொல்லுப்பா. 10 மாதம் அவனை கேட்காதரா. முதல் 7 அறிவுன்ட்டான். 10 மாதம் சுமந்து பெத்த தாய் தான் இன்னைக்கு முதல் தெய்வம். அதற்குத்தான் மாதா பிதா குரு தெய்வம் இருக்காக. அந்த 10 மாதம் சுமந்து பெத்த தாயை போற்ற வேணாமா, பாராட்ட வேணாமா, புகழ வேணாமா? 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா உன் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. எறும்பு அண்டாம துசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. 10 நாளும் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா.
விரல போடுச்சு நான் சொல்லி கொடுத்தேன் அன்றாடு கூல கொடுத்து நெல்லு சோறு வங்கி கொடுத்தேன் களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தைச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சேல துண்டு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே அம்மா கொஞ்ச நேரம் காலையில நாங்கமே துடிச்சிடுவேன் ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பாதறி நிப்பேன் காற்ற வந்து நம்பாடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச என்ன படு வாழ்க்கையிலே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திரை நெறிஞ்சோம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திரி நெறிஞ்சோம்மா 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டாய் கோபுரமான உசர கொடுமைய தாங்கிக்கிட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்க கடனப்பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட பட்ட துன்பம் போதும்னு பாதியில உதிர விட்ட அம்மா பட்டதெல்லாம் போதும் நான் பாதியில உசுர விட்டேன் ஏ அம்மா பட்ட துன்பம் போதும்னு பாதியில உசுர விட்ட பட்டு தொட்டி கட்டிய உனக்கு பச்சை மூங்கி வெட்ட வச்ச ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு போட்ட பனி குடந்த சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு போட்ட பாலூத்தி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகன் சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகன் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா எறும்பு அண்டாம துதிரும்பு சேராம கொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மாவும் கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லே நான் யாரும் இல்லேடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி சாமி பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லே நான் யாரும் இல்லேடா அங்கன் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி சாமி பெத்தவள மறந்தா அவன்
நல்ல பேரு நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நிறுத்தி மந்திரம் சொன்னா அன்பு விடுமே தெய்வம் அங்குதான், ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கினா அன்பு என்னடா பண்பு என்னடா, வந்தாலும் தாராம போனாலும் உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா.